ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் சொரக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சொரக்காய், ஒரு கப் துவரம் பருப்பு, ஒரு பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சில் தேங்காய், ஒரு ஃபுல் ஹெட் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, இதெல்லாம் தாங்க தேவை. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம ஒரு கப் துவரம் பருப்பு வச்சுருந்தோம்ல, அதனால் வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு ஃபுல் கட்டு, அதில் உள்ளதை நல்லா பீல் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சொரக்காய் வச்சுருந்தோம்ல அதையும் தோல் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு அது நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் அரப்புக்கு பிளெண்டர் ஜாரில் 3 வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், ஒரு சில் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி அதையும் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி காய் கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரப்பு வச்சுருந்தோம்ல அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்னாலும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அந்த தாளிப்பை நம்ம இப்போ குழம்புல கொட்டணும். அது கூடவே கொத்தமல்லி கீரையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டான சொரக்காய் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.